அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்த வருடம் சில பேருக்கு நல்லதொரு ஆண்டாக அமைந்திருக்கலாம், சில பேருக்கு பேடான ஆண்டாக அமைந்திருக்கலாம். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாமல் பிறந்திருக்கிற 2026ஆம் ஆண்டு நல்லதொரு ஆண்டாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் முழு மனதோடு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சில விஷயங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும், சில விஷயங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அது என்பது பற்றி நீங்கள் சிந்தித்து ஒரு முடிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த புது வருடத்தில் தலைப்பு என்னவென்றால் 5 ஃபினான்சியல் மிஸ்டேக்ஸ் டு பி அவாய்ட் இன் 2026. 2025 எவ்வாறு நீங்கள் ஃபினான்சியல் மிஸ்டேக்கை விட்டு கொண்டு நீங்கள் அதை 2026ஆம் ஆண்டில் எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் என்று சொல்லி என்னென்ன மிஸ்டேக், அதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம், அந்த மிஸ்டேக்கை தவிர்த்து கொள்வதற்கு என்னென்ன நடைமுறைகளை கையாள வேண்டும் என்பது சம்பந்தமான இந்த வீடியோவில் நான் தெரிவித்துக் கொள்ள வந்திருக்கிறேன். இந்த வீடியோ சேனலை நீங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் பல நல்ல வீடியோக்கள் பார்த்து கொள்ள முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது மிஸ்டேக் என்னவென்று சொன்னால், பெர்ஃபெக்ட் டைம் வரும் வரை வெயிட் பண்ணுறது. அதாவது இது ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை, அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ்லேயே இருந்தான்னு உங்களுக்கு ஒரு ஆன்லைன் பிஸ்னஸை நீங்கள் முடிவு செய்திருந்தா கூட, அல்லது வேறு ஒரு கடையை கொண்டு ஓப்பன் பண்ணுறதா இருந்தாங்க, இல்லை ஒரு பைக் வாங்குறது, இல்லை ஒரு கார் வாங்குறது, என்னவா இருந்தாலும் இது பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். எல்லாரும் இது ஒரு நல்ல காலம் வரட்டும், நல்ல நேரம் வரட்டும். உதாரணமாக ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இந்த ஸ்டாக் இந்த விட நல்லா குறைஞ்சி வரட்டும், வாரக்கிழமை நல்லா குறையும், அடுத்து இப்போ குறைஞ்சி கொண்டு போகுது, நாளைக்கு இன்னும் குறையும், நாங்கள் நாளைக்கு இதை நல்ல முதலீடு ஒன்று செய்வோம், இல்லைன்னு சொன்னால் சேலரி வரட்டும் செய்யலாம். அப்படி என்று இல்லாமல் நீங்கள் தொடங்க வேண்டிய விஷயத்த இந்த நிமிடமே நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அது ஒரு நல்ல பழக்கமாக மாற்றிக்கொள்ளும். உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு முயற்சியை எடுக்க நீங்கள் காத்திருந்தீங்கன்னா அதை இன்றே இப்பொழுதே ஆரம்பிக்க வேண்டும். நானும் கடந்த வருடங்களில் இவ்வாறான மிஸ்டேக் நிறைய விட்டுருக்கேன். நானும் இம்ப்ரூவ் பண்ண வேணும்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் அதை எதிர்பார்த்து கொண்டிருங்க. கட்டாயம் நல்ல நேரம் வரும் வரை காத்திருக்காமல் அதை என்ன செய்ய வேண்டுமோ அதை இன்றே இப்பொழுதே செய்ய வேண்டும். ரெண்டாவது, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு மெயினான ஃபினான்ஷியல் மிஸ்டேக் என்னன்னு சொன்னால், டிப்ஸ் சொல்கிறோம்னு சொல்லி இந்த டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்கிற விஷயங்களை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது. அதில் அவர்கள் சொல்கிற ஸ்டாக் மேலே நம்பிக்கை வைத்து அதன் மீது அதிக பணத்தை முதலீடு செய்து அந்த டிப்ஸை நம்பி முதலீடு செய்கிறது. எப்போவுமே அதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேணும். கட்டாயம் நீங்கள் 2026 இதை சுத்தமாக 100க்கு 100% தவிர்த்து கொள்ள வேணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். யாருடைய ஃபினான்சியல் அட்வைஸையும் நீங்கள் கேட்காமல் ஓனாக ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனலைசிஸ் செய்து கொள்ள வேண்டும். இந்த 2026ஆம் ஆண்டில் இதை எப்படி செய்கிறது என்று சொல்லி நான் 1-2 வீடியோக்கள் எனக்கு தெரிந்த நாலேஜில் நான் போட உங்களுக்காக காத்திருக்கிறேன். நீங்கள் அதை கூட நம்பாமல் நீங்களாக இப்பொழுது நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கிறது. ChatGPT போன்ற தளங்களை பயன்படுத்தி நீங்கள் அதில் தேடிக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமாக இல்லை, இப்பொழுது நிறைய AI தொழில்நுட்பங்கள் சம்பந்தமாக வேலை வாய்ப்புகள், எதிர்காலத்தில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, காசை எப்படி சேவ் பண்ணலாம், எப்படி பெரியமாக செலவழிக்கிற செலவுகளை தவிர்த்துக் கொள்ளலாம், இப்படியான விஷயங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஈடுபடுவராக இருந்தீங்கன்னு சொன்னால் ஓனாக ஃபண்டமெண்டல் அனலைஸ் எப்படி செய்கிறது, டெக்னிக்கல் அனலைஸ் எப்படி செய்கிறது, எப்படி புதிய ஸ்டாக்குகளை கண்டுபிடிக்கிறது, எப்படி ஒரு நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணுறது சம்பந்தமாக நீங்கள் ஓனாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ChatGPT போன்ற தளங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் ஏதாவது புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கங்களை வளர்த்து கொள்ளலாம். அல்லது மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் செய்கிறார்கள் அல்லது ஃபினான்சியலாக வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், அந்த புத்தகங்களை வாசிக்கலாம். அப்படியான பழக்கங்களை வளர்த்து கொள்வதன் மூலம் அது சம்பந்தமான அறிவுகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஓனாக இப்போ சிந்தித்து முடிவுகளை எடுக்க வேண்டும். யாருடைய சொல்களையும் கேட்டு நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை விரியம் செய்து நீங்களும் இழந்து பிறகு இந்த ஸ்டாக் மார்க்கெட் கேம்பிளிங் அப்படி என்று சொல்லி மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை பரப்ப வேண்டிய தேவை ஏற்படாது. ஆகவே ரெண்டாவது, இந்த டிப்ஸ் சொல்கிற நியூஸ்களை நீங்கள் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்ய வேண்டாம். மூன்றாவது எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதாவது
எப்பவுமே நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை போகைகள்ல உங்களுக்கு மேலதிகமாக இருக்கின்ற காசை மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும். இப்போ உதாரணமா நீங்க பார்த்துக்கொண்டீங்கன்னா, நீங்கள் ஒரு மாசத்துக்கு இவ்வளவு உங்களுக்கு இன்கம் வருதுன்னு சொன்னா உங்களுக்கு வீட்டுக்கு இவ்வளவு செலவு வரும். எல்லா செலவுகளையும் செலவழித்த பின்பாடு எதிர்காலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாதத்துக்கு நாங்கள் செலவழிக்க வேண்டிய காசையும் சேமித்து வைக்க வேண்டும். உதாரணமாக அவசர தேவைகள், ஏதாவது ஹாஸ்பிட்டல் தேவைகள் வர முடியும், அவ்வாறான தேவைகள். மற்றது உங்களுக்கு சம்டைம் இப்போ கனடாவில் என்று சொன்னால் ஜாப் எப்பவும் பெர்மனண்டாக இருக்காது. அது நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஜாப் லாஸ் ஆகி பிறகு அடுத்த ஜாப்பை ஃபைன் பண்ணுற கிடையிலே அதுக்கு ஒரு காலம் எடுக்கும். அந்த காலத்தில் உங்களுக்கு தேவையான காசை நீங்கள் சேமித்து வைத்ததன் பிற்பாடு தான் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால் நீங்கள் அவ்வாறு சேமிக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் போது உங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படும் போது இன்வெஸ்ட் பண்ணின ஸ்டாக் நட்டத்தில் இருக்க போதும் விற்க வேண்டிய தேவை உங்களுக்கு ஏற்படும். ஆகவே நீங்களுடைய கேபிட்டலில் லாஸ் ஆகிருக்கல விற்றும் பணத்தை திரட்ட வேண்டிய தேவை ஏற்படும். ஆகவே அப்போது நீங்கள் நட்டத்தை சந்திப்பீர்கள். ஆகவே இவ்வாறான வேலைகளில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது. உங்களுக்கு தேவைக்கு பணம் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது. அடுத்த விஷயம், ஒரே ஸ்டாக்கில் நிறைய காசை போடுற, இப்போ நீங்களாக கண்டுபிடிச்சிட்டுப்பீங்க 1 அல்லது 2 ஸ்டாக் நல்ல ஒரு ஸ்டாக்னு சொல்லி, இல்லையான்னு சொன்னால் வேறு ஒரு ஆக்கள் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இது நல்ல ஸ்டாக், நல்லா வளர்ந்து கொண்டு வர்றது பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள உங்களுடைய முழு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொண்டே நீங்கள் முதலிடக்கூடாது. காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் மட்டுமல்ல, உலகத்திலே எதிர்பாராத சம்பவங்கள் எப்போ நடக்கும்னு தெரியாது. அதே மாதிரி எதிர்பாராமல் ஒரு கம்பெனி லாஸை சந்திக்குமாக இருந்தால் உங்களுடைய முழு முதலீடும் வீணடிக்கப்படும். நட்டத்தை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். உங்களால் மீண்டு வருவதற்கு எந்தவித சந்தர்ப்பமும் ஏற்படாது. ஆகவே நீங்கள் குறைந்தபட்சம் 5 கம்பெனிகளை சூஸ் பண்ணி அதில் பங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போகணும். அப்போது ஒன்றின் நட்டத்தை ஏற்படுத்தினாலும் இன்னொன்று வளர்ச்சியை ஏற்படுத்தும். ஆகவே உங்களுடைய கேபிட்டலுக்கு எப்போதும் பாதிப்பு ஏற்படாமல் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் கட்டாயம் குறைந்தது 5 கம்பெனிகளிலேயாவது முதலீடுகளை செய்ய வேண்டும். ஒரே கம்பெனியில முழு முதலீடுகளையும் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் 2026 கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக ஸ்டாக் மார்க்கெட்ல மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இமோஷனல் பை அண்ட் செல். அதாவது இமோஷனலாக நீங்கள் பை பண்ணுறது, செல் பண்ணுறது. ப்ரைஸ் குறைஞ்சு கொண்டு போய்க்கல, இன்னும் குறைய போதுன்னு சொல்லி குறைஞ்ச ப்ரைஸ்ல உங்களுக்கு நீங்கள் வாங்கின ப்ரைஸை விட குறைஞ்சு கொண்டு போய்க்கலையே அந்த ஸ்டாக்கை விற்று விடுறது. அப்படி நீங்கள் விற்கும் போது நீங்கள் நட்டத்தை தான் சந்திச்சிருப்பீங்க. அந்த ஸ்டாக் சில நேரம் நாளைக்கு அது உயர்ந்து கொண்டு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. உதாரணமாக நீங்கள் பார்மசூட்டிக்கல் ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால், நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ரிப்போர்ட் ஒன்று வர போகுதுன்னு சொன்னால் கெஸ் பண்ணியிருப்பாங்க, இவங்க ரிப்போர்ட் பேடாக தான் வருமானு சொன்னால் அப்போ அந்த நேரம் செல்லிங் நடக்கும். நீங்களும் அந்த நேரங்களில் செல் பண்ணிங்கன்னா சம்டைம் அதிர்ஷ்டவசமாக நாளைக்கு வர ரிசல்ட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸாக வந்துட்டு இருந்தால், உதாரணத்துக்கு தான் இந்த உதாரணத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு அது வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். ஆகவே அது நீங்கள் பேனிக் செல்லுன்னு சொல்கிறோம். அப்படி நீங்கள் அதை செய்யக்கூடாது. அதே மாதிரி இன்றைக்கு ஒரு ஸ்டாக் கெயின் ஆகி கொண்டு போகுது. இந்த $5 இருந்த ஸ்டாக் இன்றைக்கு 7க்கு வந்துடுது. அப்போ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு $10 வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கும் போது நீங்கள் $7 வச்சு அதை பை பண்ணுறீங்க. அதிൻ്റെ அவரேஜ் ப்ரைஸ் $5 தான் இருக்கும். நீங்கள் $7 வாங்கினா சடனாக $7.50 வந்துட்டு சடனாக குறைஞ்சு கொண்டு $4 வரக்கூடிய சந்தர்ப்பமும் ஏற்படும். இப்போ நீங்கள் 7க்கு வாங்கி இப்போ என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் நட்டத்தை தான் சந்திக்க போறீங்க. அப்படியான டைம்ல நீங்கள் ஸ்டாக்கை வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாது. அதாவது இதைத்தான் நாங்கள் பேனிக் பை அண்ட் செல்லுன்னு சொல்றது. இமோஷனலா நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுத்துக்கொள்றது. ஆகவே இது எப்பவும் முதலீடு செய்யும்போது 3 மாதம் 6 மாதம் 1 வருடங்களுக்கு பிறகுதான் நான் இதன் ப்ராஃபிட் எடுத்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோட அதில் முதலீடு செய்ய வேணும். ஓவர் நைட்டு ரிச் ஆகலாம்னு சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம். அதுதான் மிகவும் முக்கியமான விஷயம். 2026 இந்த 5 விடயங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளணும். இவ்வாறு மிஸ்டேக்கை நீங்கள் செய்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்கை நான் இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லி இன்றிலிருந்து நீங்கள் உறுதி பூண வேண்டும். முதலாவது, இந்த ஒரு முதலீடுகளை செய்யறதுக்கும் பெர்ஃபெக்ட் டைம் பெற காத்திருக்க வேண்டாம். 2வது, யாருடைய டிப்ஸையும் யூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டாம். 3வது விஷயம், ஒரே ஸ்டாக்கில் நிறைய முதலீடுகளை செய்ய வேண்டாம். 4வது விஷயம், இமோஷனலாக பை பண்ண வேண்டாம், செல் பண்ண வேண்டாம். 5வது விஷயம், எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டாம். இவ்வாறான ஃபினான்சியல் அட்வைஸை ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய ஃபினான்ஸ் அக்ரெசிவாக க்ரோ ஆகி கொண்டு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது கட்டாயம். ஆகவே நீங்கள் 2026
ஒரு நல்ல ஒரு ஆண்டாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். இந்த சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மேலும் பற்பல வீடியோக்கள் தர காத்திருக்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.